ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் வரலாற்று ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தால் எந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும். சரி, குரு அப்படிங்கிற ஒரு முதல்ல யார், அதை நம்ம தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உணர்ந்த வகையில் என் தாய் முத்தாரம்மன், என் தாயின் திருக்கோவில் சன்னிதானத்தில் நான் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு உணர்த்திய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக உணர்ந்து என் தாயின் அருளால் நான் உங்களுக்கு கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு அப்படிங்கிறவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல எப்படி நீங்கள் குருவை நீங்கள் நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, குருனா யார்? நம்ம வணங்கக்கூடிய இறைவன், பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள். அடுத்து குரு அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பா, அதாவது தாத்தா அப்படிங்கிறவர் குரு. தாத்தா உயிர் கொடுத்த உங்கள் தந்தை குரு. உங்கள் தந்தை உயிர் கொடுத்த நீங்கள் குரு. உங்களுக்கு உங்கள் தந்தை குரு. நீங்கள் உயிர் கொடுத்த உங்கள் குழந்தை குரு. நீங்கள் ஆசையாக செல்லமாக வீட்டில் வச்சு ஒரு பிராணியை வளர்க்குறீங்க, 4 கால் ஜீவன், அதுவும் குரு. நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு மரம் வச்சு வளர்க்குறீங்க, அந்த மரம் வளர்ந்து வருது, அதுவும் குரு தான். உயிருள்ள ஜீவன் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குரு பகவானின் அம்சத்தை சேரும். ஏன்னா குரு அப்படிங்கிறது ஜீவன், மூச்சு காற்று, ஆக்சிஜன் காற்று சொல்கிறோம்ல, இது குரு. இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்? 2ஆம் இடமா, 3ஆம் இடமா, 6ஆ, 8ஆ, பாதகமா, மாரகமா, 10ஆ, 12ஆ, லாபமா, எதில் இருக்கிறார்? அதை நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற் போல நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டான கடவுள் எழுச்சிடக்கூடிய அந்த இறைவனை நம்ம வழிபாடு செய்யும் போது எல்லாருக்குமே கஷ்டங்கள் தீர்தான் பாருங்க? கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான தெய்வத்தை நீங்கள் போய் பிடிக்காததான் காரணமே தவிர, சரியான தெய்வத்தை பிடிச்சவங்க வாழ்க்கை சேர்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த குரு பகவான் யோக நிலையில் இருக்கும் பொழுது உங்கள் ராசி லக்கணத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் ஸ்தானம் வலுவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். ஏன்னா உங்கள் ஜாதகப்படி 9ஆம் இடம்னு சொல்கிறோம்ல, அது இறைவனுக்கு உண்டான ஸ்தானம். காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இறைவனுக்கு உண்டான ஸ்தானம். இந்த 2 ஸ்தானமும் கெட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு அழகாக இந்த பிரபஞ்சம் அப்படி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதையும் தாண்டி குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் காசு, பணம், பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் அள்ளி கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இறைவன் சன்னிதானத்தில் இருக்கிற அந்த குரு பகவானும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யணும். அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் ஸ்தானமும் உங்களுக்கு சரியாக இருக்கணும். அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு குரு இருப்பார்ல, அந்த குரு எந்த நிலையில் இருக்கிறார்? பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளாக இருக்கிறாரா, அல்லது உங்கள் ஜாதகத்தில் இறந்து போன உறவு சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறாரா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் முடிவு செய்வார். நீங்கள் போய் அந்த இறைவன்கிட்ட போய் வரம் கேட்குறீங்க, இறைவன் கொடுத்துருவான். அந்த இறைவன் கொடுக்குற வரத்தை இறைவன் நேரடியாக கொண்டு உங்கள் பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருக்குதா, அல்லது அவர் கொடுக்குற வரங்களை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் இறந்த நிலையில் இருக்கிறாரா, அல்லது உயிர் உள்ள ஜீவன் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறாரான்னு நீ தெரிஞ்சு நீங்கள் கேட்டீங்கன்னா கரெக்டாக கிடைச்சிடும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க, தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளி இருப்பார். அவர் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள். அதே அமைப்பில் அவருக்கு கீழே வேலை செய்கிற மேனேஜர்னு சொல்கிறாங்களா, அவர் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மக்கள். அப்போது நீங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த ஓனர்கிட்ட நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்ட அளவில் நீங்கள் பெரிய லெவலில் லெஜரியான ஒரு ஜாதகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நேருக்கு நேராக ஓனர்கிட்டே பார்த்து நீங்கள் வேலை செஞ்ச கூலியை வாங்கிக்கலாம். ஆனால் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓனரை கண்டுபிடிக்க முடியாது, ஓனரை பார்த்து பேச முடியாது, அவர் ஃபோன் எடுக்க மாட்டார், அவரை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் உங்களுக்கு உண்டான கூலியை கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அல்ல, உங்களுக்கு வீட்டில் உள்ள ஒரு குழந்தை உறவு, ஒரு இறந்த உறவு, அது தாய் மாமனா அல்லது சித்தியா, சித்தப்பாவா, பெரியப்பாவா, அத்தையா, மாமனா, உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தையா, தாத்தாவா, பாட்டியா, பேரனா, எல்லாமே உங்கள் ஜாதகம் பதில் சொல்லும். அடியேன் உணர்ந்தது, என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் உணர்த்தியது. நீங்கள் இறைவன்கிட்ட போய் வழிபாடு செய்ய போய் நிற்கிறீங்க,
அம்மா எனக்கு இதை குடமான்னு கேட்குறீங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த குரு 1, 5, 9 சம்மந்தப்பட்டிருந்தா இறைவனே நேரடியாக கொண்டு வந்து உங்கள் பாக்கியில் பணத்தை வச்சுட்டு போகிறா, நீங்கள் கொண்டு போகிறீங்க. இது 1, 5, 9. அதே சமயத்தில் குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு, சரிங்களா, 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டு, 10ஆம் இடம் சம்பந்தப்பட்டு, இப்படி இந்த மாதிரி இடங்களில் சம்பந்தப்படும் பொழுது, இந்த மாதிரி இடங்களை பார்வை செய்யும் பொழுது, அங்கே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் வந்து உங்களுக்கு வந்து காசு பணம் உள்பட உங்களுக்கு வந்து வரங்களை கொடுத்தா கூட நீங்கள் வாங்கி பாக்கெட்டில் வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு அதை தடுப்பார். அப்போ இறைவன் நேரடியாக கொடுக்க முடியாத விஷயத்த அந்த குரு பகவான்கிட்ட கொடுத்து, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் இறந்த குருவா எந்த குருன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த குரு தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனேஜர்கிட்ட தான் நீங்கள் சம்பளம் வாங்க முடியுமே தவிர ஓனர்கிட்ட வாங்க முடியாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே அமைப்பு தான். அப்போ ஓனர்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க மேனேஜருக்கு மேலே இருக்கிறவங்க இருப்பாங்க. மேனேஜர் இருக்கிறாங்கன்னா மேனேஜருக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க ஓனர்கிட்ட வாங்குவாங்க. அந்த மேனேஜர் ஓனர்கிட்ட வாங்குவார், சரிங்களா. ஆனால் அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வரத்தை அந்த பாக்கியத்தை அந்த மேனேஜர் வாங்கி உங்களுக்கு வந்து கரெக்டாக பிரித்து கொடுப்பார். இதே கான்செப்டில் அப்படியே உங்கள் ஜாதகத்தை யோசிச்சு பாருங்க, புரிஞ்சிடும் உங்கள் ஜாதக குரு எந்த நிலையில் இருக்கிறார். அப்போ நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் லக்னத்தில் இருக்கிறாரா, 2ஆம் இடமா, 3ஆம் இடமா, இப்படி எந்த ராசியில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போய் வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் எல்லாருக்கும் வரங்களை கொடுப்பதில்லை, கொடுக்கறதுக்கு உங்கள் ஜாதகம் இடம் கொடுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மாவில் பிறந்திருக்கும். ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு கர்மாவை கழிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துல அவதாரம் எடுத்திருக்கும், சரிங்களா. நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. ஜாடிக்கேற்ற மூடியை கரெக்டாக பிடிக்கணும். அப்போ எந்த இடத்துக்கு இறைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா ஜாதகத்தில் இருக்கிற குரு அப்படிங்கிறவரும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறார். அந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை உயிர்ப்பிக்கிற அமைப்பில் இருக்கிறார். இந்த இரண்டையும் ஒரு சேர சேர்க்கும்போது தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த குரு வேலை செய்வார். அப்படி வேலை செய்யும்போது தான் உங்கள் ஜாதகம் ஜெயிக்கும். ஜாதகம் ஜெயித்தால் ஜாதகராகி நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி வழிபாடு செய்யணும்? முதல்ல உங்கள் ஜாதக குரு எங்கே இருக்காருன்னு கனெக்ட் பண்ணுங்க. லக்கணத்தில் குரு பகவான் இருக்கிறாரா, இறை வழிபாடு எடுத்துக்கிட்டே இருக்கலாம், சிறப்பு. அந்த குரு லக்கணத்தில் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் குரு இருக்கிறாரா அப்படின்னா அந்த குரு வந்து லக்கணத்துக்கு 5, 9 சம்பந்தப்பட்டு லக்கணத்துக்கு வந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவரே 6, 8 சம்பந்தப்பட்டு இருந்தால் இருந்த வழிபாடு முறைக்கு வந்துடணும். பிரபஞ்சத்துக்கு உண்டான வழிபாடு முறைகளை நீங்கள் எடுங்கள். அதே சமயத்தில் வீட்டிலே உள்ள இருந்த வழிபாடு முறைகளை எடுங்க. அது எப்படி? குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் என்ன உயிர் காரகத்துவமாக வருதோ, குரு பகவான் எங்கே பார்க்கிறாரோ அந்த பார்வை விழும் இடங்களில் இருக்கிற இருக்கிற கிரகங்கள் அந்த ஸ்தானம் என்ன உறவாக வருதோ அது பாதகமும் மாதகமும் சம்பந்தப்படாமல் உங்களுக்கு 2, 5, 4 இந்த மாதிரி யோகமான கிரகங்கள் அங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா அது சார்ந்த இறந்த உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அவங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் எல்லையில்லாத உயரத்தை நீங்கள் அடையலாம். இதுக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரவர் ஜனன ஜாதகத்தில் தான் அந்த அமைப்பு இருக்கும். ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க. 5 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வழிபாடு முறையாக கண்டிப்பாக இருக்காது. 5 பேர்லாம் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடு முறை அவங்க ஜாதகத்தில் குரு பகவான் சுட்டி காட்டுவார். அடியேன் உணர்ந்த விஷயம், என் தாய் எனக்குள் கொடுத்த விஷயம் இதுதான். இது வெறும் இங்கே கிடையாது, கொடுத்ததெல்லாம் என் தாய். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆழமாக யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன? உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அவர் 6ஆம் இடத்தையும் பார்வை செய்வார், 8ஆம் இடத்தையும் பார்வை செய்வார், 10ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். 6ஆம் இடங்கிறது பிரச்சனை, 8ஆம் இடங்கிறது கர்மம், 8ஆம் இடங்கிறது ஆயுள் சம்பந்தப்பட்டது, 10ஆம் இடங்கிறது கர்மம். அப்போ குரு பகவான் பார்வை கர்மஸ்தானத்தில் விழுது. இருந்தவங்களை வழிபாடு செய்யடா, நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார். 8ஆம் இடத்தை பார்க்குறேன், ஆயுளில் இறந்தவங்களை வழிபாடு ஜெயிக்கலாம் அப்படின்னு குரு பகவான் சொல்கிறார். சரி, 12ஆம் இடத்துல உட்காந்துக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? 12ஆம் இடத்தை உட்கார்ந்தாலோ 12ஆம் இடத்தை பார்த்தாலோ, 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்து மறைந்த வயதானவங்கள் முன்னோர்கள் இருப்பாங்களா அவங்கள வழிபாடு செய்யலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அவர் சொல்கிற அர்த்தம். அதே குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னாச்சுன்னா குழந்தை வடிவில் உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு ஜீவன் பிறந்து இறந்து போச்சு, மகனே அதை நீ வழிபாடு செய்ய நீ ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் சொல்கிறாருன்னு அர்த்தம்.
சரி, குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்தையும் பார்ப்பார், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இறைவன் சன்னிதானத்தையும் பார்க்கிறார், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது முளைச்சி வருவது. ஒரு விதை போடுறோம், விதை முளைக்குது பார்த்தீங்களா, இது 3ஆம் இடம் சார்ந்த விஷயம். சுயம்புவாக எழுந்தருளது. ஒரு மரத்தை வைக்கிறோம், மரம் முளைக்க ஆரம்பிக்குது, 3ஆம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வயிற்றிலே கருவிலேயே காலத்தால் கலைக்கக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்ட, இயற்கையால் அழிக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு உறவு தாயின் வயிற்றை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாலே ஒரு உறவு இறந்து போச்சுடா, நீங்களே காலத்துக்கு சூழலை நீங்கள் அழிச்சிட்டீங்க, அந்த உறவை வழிபாடு செய்யும், வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படின்னு குரு பகவான் சொல்கிறார். இதுதான் உண்மை, சத்தியம். அவரவர் ஜாதகத்தில் வந்து நீங்கள் எடுத்து பாருங்க, தெளிவாக இருக்கணும்னு சொல்கிற விஷயம். அப்போ 2ல் குரு பகவான் இருக்கிறார் நான் சொல்லியாச்சு, 3 சொல்லியாச்சு. சரி, 4ல் குரு பகவான் இருந்தார் வச்சுன்னா, அவர் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். தாய் வழியில் உள்ள கர்மமானவங்களையும் தாய் வழியில் உள்ள இறந்தவங்களையும் வழிபாடு செய்யடா மகனே, நீ ஜெயிச்சிருவ. இதுதான் உங்கள் அமைப்பு. சரி, அதே சமயம் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் வந்து குழந்தை வடிவில் ஒரு கருவிலே ஒரு கரு கலைகிறது, அபாசன் ஆகிறது, இது போன்ற விஷயங்கள் வந்து உங்கள் குடும்பத்திலே இருக்கும். அவங்களே வழிபாடு செய்யும். குடும்பத்தில் யாருக்கு, எந்த ஜாதகருக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு இருக்கும் அந்த அமைப்பு. அப்படி 6ஆம் இடம் கணக்கு பண்ணி பாருங்க. 6ல் இருக்க குரு பகவான் வந்து 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். உன் குடும்பத்தில் கர்மமான 2ஆம் இடங்கிறது குடும்பம், 10ஆம்ங்கிறது கர்மம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வயதாகி இருந்த இந்த மாதிரி. அதே சமயத்தில் இந்த மாதிரி உறவுகளை நீ வழிபாடு செய். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அவர் சொல்கிற விஷயம் இதுதான். ஏன் இதை நான் ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறவங்க ஜாதகத்தில் வந்து நீங்கள் உங்கள் ஜாதகம் அப்படியே புரட்டி பாருங்கள். நம்ம ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரா, அப்போ நம்மளுக்கு அபாசனம் ஆகிருக்குதா? கண்டிப்பாக. தாயின் வயிற்றை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாலே குழந்தைகள் அபாசனம் ஆகிருக்கும். அந்த குரு தான் உங்கள் குரு. இது இறந்த வழிபாடு முறையில். அடுத்து 8ல் இருக்கிறார் அப்படின்னா, 8ல் இருக்கிற குரு பகவான் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதே சமயத்தில் அவர் 2ஆம் இடத்தையும் பார்ப்பார், 12ஆம் இடத்தையும் பார்ப்பார், 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். அவர் பார்வை 4ஆம் இடத்தில் விழும். தாய் வழியில் உள்ள கருவில் கலைக்கப்பட்ட, கருவில் உருவாகி அழிக்கப்பட்ட இந்த மாதிரி குழந்தை குடும்பத்தில் இருக்கிற மகனே, அதை கெட்டியாக பிடிச்சிக்கன்னு அர்த்தம். சரி, 9ல் இருக்கிறார், சிறப்பு. அந்த குரு பாதகம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவரே மாரகம் சம்பந்தப்பட்டு 9ல் இருந்தால் அப்பா வழியில் உள்ள உறவு, குழந்தை. 10ஆம் இடம் கர்மஸ்தானம், சொல்ல வேண்டியதே கிடையாது. 10ஆம் இடங்கிறது ஜீவனஸ்தானம், எல்லா ஸ்தானம் ஓகே. ஆனால் அது கர்மஸ்தானம். குடும்பத்தில் கர்மமாகி இறந்தவங்க, கர்மம் பண்ணவங்க. நல்லா கணக்கு பண்ணிங்க. 10ல் இருக்கிற குரு பகவான் வந்து 2ஆம் இடத்தையும் பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் பார்க்குறார், 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடங்கிறது குடும்பம், உங்கள் குடும்பத்தில். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாய் வழியில். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆண் ராசியாக இருந்தால் சித்தி, பெண் ராசியாக இருந்தால் தாய் மாமன். இது போன்ற உறவு, அம்மா வழியில் உள்ள சகோதர உறவு உங்கள் குடும்பத்தில் வந்து இறந்துருக்கிறாங்க மகனே, அவங்கள வழிபாடு ஜெயிக்கலாம். இது குரு பகவான் சொல்கிற விஷயம். சரி, 11ல் இருக்கிறார், லாபஸ்தானம், சிறப்பு. அந்த குரு காலதேவன் 12ஆம் அதிபதி. அவர் எங்கே இருந்தாலும் அந்த இறந்த வழிபாடு சுட்டி காட்டிட்டே இருப்பார். நம்ம தான் அதை உணர்றதில்லை. நான் உணர்ந்துட்டேன், என் தாய் உணர்த்திட்டாங்க, அதை நான் உங்களுக்கு வந்து ஒளிவு மறைவில்லாமல் கொடுக்கணும்னு கொடுக்குறேன். சரி, 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபத்தில் இருக்கிற குரு பகவான் மூத்த சகோதரர் என்று சொல்லக்கூடிய உறவுகளை சிதைக்கிறார். அப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து மூத்த சகோதர வழிபாடு முறைகளை நீங்கள் எடுக்க சூழ்நிலை வந்துடும். பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவு, மூத்த சகோதர சகோதரி, அக்கா அண்ணன் போன்ற உறவு, அது ஆண் ராசியாக இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அண்ணன், பெண் ராசியாக இருந்தால் அக்கா, இது போன்ற உறவுகள் அங்கே உள்ளே வந்துடும். அவங்க தான் வழிபாடு செய்யணும். அது 11ல் இருக்கிற குரு பகவான் வந்து தன்னுடைய 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். 11ல் இருக்கிற கிரகம் வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. 5ஆம் பார்வையார் வந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்துக்கு அர்த்தம் என்ன? கருவில் உருவாகி அழிகிறது. உங்களுக்கு முன்னாலே ஒரு ஜாதகர் உங்கள் குடும்பத்தில் இறந்துட்டாரப்பா, அவரை வழிபாடு செய்யப்பான்னு அர்த்தம். 5 குழந்தையாக இருந்தாங்க. 7 திருமணத்துக்கு முன் வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி கையில் பிடிக்கும் தான் ஜெயிக்க முடியும். அடுத்து 12னா என்ன? 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தாய் வழி தாய் மாமன் உறவு, இறந்தவங்க வழிபாடு, இந்த மாதிரி முறைகள் அவங்கவுங்க ஜாதகத்தில் குழந்தை அமைப்பிலே இருக்கும். இதுக்கு வந்து பெருசாக வயதாகி தான் சாகரம் அப்படிங்கிறது இல்லை. குழந்தையாக இருக்கும்போதே இந்த சம்பவம் நடந்திருக்கும். அவங்க தான் உங்களுக்கு உண்டான குரு. இது இறந்த அமைப்பில். அப்போ பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பில் வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்கிறது? நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
குடும்பம் குடும்பமாக எந்தெந்த கோயிலுக்கு வழிபாடு செய்கிறாங்க, அன்னதானம் எந்தெந்த கோயில் வழிபாடு செய்கிறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லா அப்படியே ஆழமாக யோசிச்சு பாருங்க. சுயம்புவாக எழுந்தருளிய தெய்வங்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என் தாய் முத்தாரம்மனை பற்றி எனக்கு சொல்லி ஆகணும் காலத்தில். எனக்கு 8ஆம் இடத்துல குரு, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு 3ஆம் இடம் சொல்லி மிதுனத்தில் குரு. சரிங்களா? மிதுனங்கிறது ஞான ராசி, இறைவன் சம்பந்தப்பட்ட அமைப்பு. இறைவனே ஞானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ராசி. எனக்கு இறைவன் தான் கொடுத்துட்டு இருக்கிறான், வேற யாரும் நான் கற்றுக்கிட்டது இல்லை. கொடுத்தது எல்லாமே என் தாய் தான். அப்போ அந்த கோவில் இருக்கிற ஸ்தானம் நான் கரெக்டாக செக் பண்ணி ஆரம்பிச்சுன்னா, மெயின் ரோட்லன்னு வந்தீங்கன்னா ஒரு 3 ரோடு சந்திக்கிற இடங்களில் பக்கத்திலே கோவில், என் தாயின் திருக்கோவில். அது மிதுனம் அப்படிங்கிறது இரட்டைத்தன்மை உள்ள குறிக்க உண்டான ராசி. 2 தெய்வங்கள் கருவறைக்குள்ளே இருக்கும். அது முச்சந்தியை குறிக்கிற ராசி. அது 3 ரோடு குறிக்கிற சம்பந்தப்பட்ட அமைப்பு. அதே சமயத்தில் சுயம்புவாக முளைச்சி வர்றது. அதே சமயத்தில் அந்த தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 2 தெய்வங்களாக உள்ளே வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த அமைப்பு ஒன்று. இந்த தெய்வத்தை என் ஜாதகத்தில் வந்து அந்த 9 இந்த இடங்கள்லாம் வந்து வலுவாக இருக்கிறதுனால இயற்கையாகவே என்ன தாய் அங்கே கூட்டு வந்துட்டாங்க. இது என் ஜாதக அமைப்புப்படி. இது அப்படியே நீங்கள் அவரவர் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்க புரிஞ்சிடும். அப்போ 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறவங்க வந்து 3 சந்திக்கிற இடங்களில் இருக்கிற தெய்வங்களையும், முச்சந்தியில் இருக்கிற தெய்வங்களையும், அதே சமயத்தில் சுயம்புவாக எழுந்துள்ள தெய்வங்களையும், 3 சந்திக்கிற இடங்களில் வந்து ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தடியில் 2 தெய்வம் இருக்குது. இப்படி தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். 4ல் குரு அப்படின்னாச்சுன்னா நீர்நிலை ஓரமாக இருக்கிற தெய்வங்கள், குடியிருப்புகள் அதிகமாக இருக்குது, நடுவு ஊரில் ஒரு கோவில் இருக்குது, மிக சிறப்பு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால், சரிங்களா, தியேட்டர், ஆடம்பரமாக எங்கெங்கெல்லாம் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நாடக நடிகர்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடக்கிற எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அது இடங்களில் ஒரு தெய்வங்கள் இருக்கும்ல, அதுவும் சப்போர்ட். சூப்பர். 6ஆம் இடம் ஆயுதங்கள் அதிகமாக நிறைந்த இடங்கள்ல, கோயிலுக்குள்ளே இறைவன் கையில் ஒரு ஆயுதம் இருக்கும், கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 திரிசூலம் வேலாயுதம் குத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தெய்வங்கள் மிக சிறப்பு. அடுத்து வந்து வேலைக்கு போகும்போது வேலைக்கு இப்போ இடங்கள்ல ஒரு கோவில் இருக்கும், அந்த தெய்வம் சிறப்பு. 7ஆம் இடம் கல்யாண மண்டபங்கள், மக்கள் தொகை அதிகமாக கூடுற இடங்கள், இது போன்ற இடங்கள் இருக்கிற தெய்வங்கள் சிறப்பு. 8ஆம் இடம் சுடுகாடு, இடுகாடு என்று சொல்லக்கூடிய ஆயுள், அற்ப ஆயுளில் இறந்து போச்சு, அதை அடக்கம் பண்ணுறாங்க. ஆயுள் சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து அதான் சொல்கிறேன், சுடுகாடுன்னு சொல்லிட்டேன், சுடுகாடு, இடுகாடு, இது போன்ற இடங்களில் இருக்கிற எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வங்கள் அனைத்தும் சப்போர்ட் பண்ணும். அடுத்து 9ஆம் இடம், இது சூப்பர். ஏன்னா 9 குரு இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. ஆனால் பாதகமாக அந்த 9ஆம் இடம் வந்தாலோ, மாரகமும் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ள வந்தாலோ மாரகமாக வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு பகவான் மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ அங்கே வந்து உட்காரலாம். சில ஸ்திர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த 4 ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதகமாக வேலை செய்யும். அப்போ அங்கே குரு பகவான் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் வந்து குழந்தை வழிபாடுங்கிறது கண்டிப்பாக உண்டு, அதை எடுத்துக்கோங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கோவில்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் அதற்கு முன்னால் உங்கள் வீட்டிலையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு போகணும். அதான் சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம், சுடுகாடு, இடுகாடு பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள், அது எல்லாமே சிறப்பு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம், பெரிய 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 கோவில்கள் எங்கெங்கே இருக்குது, கோவில் கோபுரங்கள் உயரமாக உச்ச விண்ண தொடர மாதிரி எந்தெந்த கோவில் இருக்குது, பெரிய பெரிய கோவில் எடுத்துக்கங்க. அந்தந்த கோவில் ராஜகோபுரங்கள் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் சூப்பராக வேலை செய்யும், அட்டகாசமாக செய்யும். 12ஆம் இடம் ஊரோட கடைசி பகுதியில் இருக்கிற தெய்வம். ஒரு ஊர் இருக்குது, ஊரோட கடைசி பகுதியில் போகிறோம், அந்த இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட். லக்கணம் சம்பந்தப்பட்டிருக்குது, நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ, எந்த ஊரில் பிறந்தீங்களோ, எங்கே ஜனனமானீங்களோ அந்த ஊரில் இருக்கிற தெய்வங்கள் வழிபாடு செய்யுங்க. லக்கணத்தில் குரு பகவான் இருக்கிறவங்க வீட்டுக்கு பூஜை அறையில் ஒரு கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியை நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் வீட்டில் மற்ற தெய்வங்களை பூஜை போட்டாலே மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகராகிய நீங்கள், குரு அப்படிங்கிறவரும் உங்களுடைய உயிர், குருனா ஜீவன், குருனா மூச்சு காத்து, குருனா உயிர், சரிங்களா, குருனா நீங்களும் குரு தான். அப்போ கண்ணாடியில் உங்கள் உருவம் தெரிகிற மாதிரி உங்கள் பூஜை அறையில் நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சுட்டு கண்ணாடி வச்சுட்டு இறைவனுக்கும் பூஜை போட்டு வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு யோகம். இப்படி 12 ராசியிலையும் குரு பகவான் எங்கே இருந்தால் இந்த தெய்வத்தை நீங்கள் இந்த இடத்துல இருக்க தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த இறைவன் வந்து ஓடி வந்து வரம் கொடுப்பான்.
சம்பந்தம் இல்லாமல் நம்ம எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சுட்டு அந்த கோயிலுக்கு போகணும் சரியில்லை, இந்த கோயிலுக்கு போகணும் சரியில்லை, அவங்கள கும்பிட்டேன் சரியில்லை, தெய்வம் சரியில்லைன்னு சொல்லுவது முறை அல்ல. ஏன்னா சரியான பாதையை நீங்கள் பிடிச்சி போகலன்னு அர்த்தம். ஒரு பஸ் ரூட்டை பிடிச்சி ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னாச்சுன்னா கல் முள்ளால் இருக்கிற தடத்துல போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, இல்லை பைபாஸ் ரோட்டில் போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஜாதகப்படி நம்ம குரு எங்கே இருக்கிறார், இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் எங்கே இருக்கிறார், நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் இறந்து போய் இருக்கிறாரா, அது இறந்த உறவில் தாய் மாமனா, சித்தியா, அத்தையா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா, சித்தப்பாவா, பெரியப்பாவா, மாமனா, மச்சானா, எந்த உறவு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் முடிவு செய்வார். அப்போ பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளை நீங்கள் இப்படி போய் வழிபாடு செய்து விட்டு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் இயக்கும்போது என்ன ஆகுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த குரு பகவானும் பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய இறைவனும் ஒரு சேரும் பொழுது இந்த ஜாதகராகிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்துடும். நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. வலது கையில் இருக்கிற தெய்வம் பிரபஞ்சம்னு எடுத்துக்கோங்க, இடது கையில் இருக்கிற தெய்வம் இறந்த வழிபாடுன்னு எடுத்துக்கங்க. இந்த இரண்டையும் ஒன்றா சேர்க்கும்போது தான் இந்த ஜாதகருக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை, காசு, பணம், பொருளாதாரம், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம செய்கிற தவறுக்கு இறைவன் பொறுப்பாக முடியாது. ஏன்னா ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு கர்மா வாங்கி தான் பிறந்து வர்றோம். அது என்ன கர்மா, ஏது கர்மா, இந்த கர்மாவை நம்ம நோக்கி நகரணும், எதனால் வாழ்க்கை தோற்குது, ஜெயிக்கக்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிற பதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரவர் ஜனன ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். என்னால் அதை துல்லியமாக எடுத்து கொடுக்க முடியும். பொதுவாக நம்ம சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா இந்த விஷயத்தை செய்ய அதை செய்ய நம்ம சொல்லும்போது அங்கே வாழ்க்கை பாதியில் தான் ஜெயிக்கும் தவிர ஃபுல்லாக ஜெயிக்காது. முழுவதும் ஜெயிக்கணும்னா அவரவர் ஜாதகம் வேலை செய்யணும். ஏன்னா ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா அவங்க ஜாதகம் வேலை செய்யும். இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரக்கணக்கில் இறைவன் இருக்கிறான். நம்ம தெய்வமே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஒவ்வொரே தெய்வம் தான் ஆயிரம் கணக்கில் பிரிஞ்சு இருக்குது. காளியம்மன், மாரியம்மன் அப்படின்னு சொல்கிற அந்த தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவதாரங்களை மாறி 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 எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. அனைத்தும் ஒரே குரு. உங்கள் ஜாதகத்தில் ஒரு குரு இருக்கிறாரு. தாய் மாமனா, மச்சனான்னு சொல்கிற பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரே உயிர் தான். உங்கள் டிஎன்ஏல வந்த உயிர். உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பின்னால் பிறந்து இறந்த இந்த உறவுகள், இந்த இரண்டும் ஒன்று சேரும்போது தான் உங்கள் ஜாதகம் வேலை செய்யும். இது அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் சுற்றி இப்படித்தான் காட்டும். அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் எனக்கு உணர்த்திய விஷயம் இதுதான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறார் அதை முதல்ல நீங்கள் ஆலோசிங்க, ஜெயிச்சிடலாம். ஏன்னா குரு கண்டிப்பாக வேணும். அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, மாரகாதிபதியாக இருந்தாலும் சரி, யோகமாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் குரு பகவான் ஆசி வேணும். அப்படின்னா தான். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எடுத்த உடனே எல்லாரும் கோயிலுக்கு போய் வரவாங்க முடியாது. எடுத்த உடனே எல்லாருமே பணக்காரனாக முடியாது. பணம் சம்பாதிச்சு காசு பணத்தை சம்பாதிச்சு பாக்கெட்டில் வச்சு செலவழிக்க முடியாமல் குட்டிக்காரன் போடுற ஆட்களையும் பார்க்குறோம். காசு பணம் சும்மா உட்கார்ந்த இடத்துல காசு பணத்தையும் கல்லாப்பட்டில் வாங்கி போட்டு அப்படியே வீட்டில் பீரோவில் கட்டிக்கிட்டு அடிக்க வைக்கிறவங்களும் பார்க்குறோம். அது அவரவர் கர்மா, அவரவர் ஜாதக குருவின் தன்மை அது. சரிங்களா? சரி, அதை உணர்ந்து நம்ம இறை வழிபாடு எடுக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். இது போல் அடுத்தடுத்து நிறைய வீடியோ தெளிவாக கொடுக்குறேன். தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.